பீகார் தேர்தல் நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் நடந்த ஒரு சாம்பிள் கிட்டத்தட்ட 60 தொகுதி கிட்ட வாங்கி அவங்க 4 5 வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் பீகாரில் நடந்தது. அப்போ பீகாரில் ஆர்ஜேடி தொண்டர்கள் அங்கே வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஆர்ஜேடி கிட்டத்தட்ட இன்றைக்கி எதிர்கட்சியாக வந்து உட்காந்துருச்சு. ஆனால் ஆர்ஜேடி உட்கார்ந்த அளவுக்கு ஆர்ஜேடி தொண்டர்கள் காங்கிரஸுக்கு வேலை செய்யலை. அப்போ காங்கிரஸுக்கு அடிப்படை கட்டமைப்பு இல்லை. அது அப்படி தமிழ்நாட்டுக்கு வாங்க, நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அவங்க வாங்குற 9 நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்கினா 9மே ஜெயிக்க வைக்கிறதுக்கு காங்கிரஸ் திமுக வேலை செய்யுது. இதுதான் முக்கியம். நீங்கள் கூட்டணி கட்சிகளை திமுக எப்படி நடத்துகிறது, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டுகளையும் அவங்க எப்படி வெற்றி பெற வைக்கிறாங்க, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். வட இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வித்தியாசம். அது தமிழ்நாட்டுக்கு திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்குமே பொருந்தும். கூட்டணி கட்சியில் யாரும் காலி பண்ண மாட்டாங்க. வந்துட்டாங்கன்னா அவங்கள எப்படியோ கரை சேர்த்தி விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற அந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற எல்லாமே திமுகவினுடைய கடுமையான உழைப்பு தான். அவங்க தான் இறங்கி வேலை செய்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் தான் பெரிய அளவில் பண்ணுறாங்க. அது காங்கிரஸ் கட்சி உண்மை இல்லைன்னு இல்லை, ஒரு அளவுக்கு இருக்கிறாங்க. ஒரு பெரிய தேர்தலை சந்தித்து போகக்கூடிய அளவுக்கு பெருசாக அவங்கள்ட்ட கட்சி பலம் இல்லை. யதார்த்தமான இது பார்த்தீங்கன்னா, போன தலைவர் ஒருத்தர் இருந்தார், அவர் 4 பேரை போய் ரயிலில் மறைச்சார். 4 பேரை கூட்டு போய் ரயிலில் மறைச்சார். நல்ல வேலைக்கு ரயில் வேகமாக போயிருந்துச்சுன்னா காதில் விழுந்திருப்பாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமையாக இருந்தது. செல்வ பெருந்தகை வந்ததுக்கு பிறகு இந்த கட்சியை கொஞ்சம் பலப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அகில இந்திய அளவில் மதவாத எதிர்ப்புங்கிறத காங்கிரஸும் திமுகவும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. பல கட்சிகள் இருந்தால் கூட தேசிய அளவில் போகிறப்ப அவங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுறாங்க. மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், சரத்பவாராக இருக்கட்டும், இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இதில் குழப்பங்கள் வருது அவங்களுக்குள்ள அகில இந்திய அளவில் போகிறப்ப. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்டெடியாக மதவாத எதிர்ப்பு அரசியலை மிக தீவிரமாக திமுக செய்து, அப்போ அதுக்கு காங்கிரஸ் அதுக்கு கரெக்டாக கூட இருக்கிறது தான் சரியான வழிமுறை. இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டவர்கள் காங்கிரஸ் ஸ்கூலில் இருந்து கொண்டு கரையானாக காங்கிரஸை காலி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்னைக்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒழிஞ்சாதான் காங்கிரஸ் கட்சி உருப்படும். பீகாரில் வந்து காங்கிரஸை காலி பண்ண எதிர்கட்சி கிடையாது. காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு ஆட்கள்லாம் பீகாரில் காங்கிரஸை காலி பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய தகவல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டிலும் அந்த கும்பல் இருக்குது.